நமஸ்காரம். இறைவனுடைய அருளினாலே இறைவனின் சொந்த பூமி கேரளத்தை பற்றி இந்த வாரம் 44வது பகுதி. அதாவது இன்னும் ஆதிசங்கரருடைய கருத்துக்களை பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. அதற்கப்புறம் கேரளத்தில் எழுத்தாளர்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள். அப்புறம் கேரளத்தில் இன்னும் இருக்கிற சிவன் கோயிலை பற்றி பேசணும். அநேகமாக கிட்டத்தட்ட 60 தாண்டும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கேரளத்தை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது. இன்னைக்கு எழுத்தச்சனை பற்றி பார்க்குறோம். எழுத்தச்சனை எழுத்தின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு பேர். அந்த அளவுக்கு 15வது நூற்றாண்டுக்கு பிறகு வந்த கேரள எழுத்தாளர் ஒவ்வொருவருடைய எழுத்துலையும் அந்த எழுத்தச்சனுடைய அந்த முத்திரை தெரிஞ்சிருக்கும். அந்த எழுத்தச்சனுக்கு உற்சாகம் கொடுத்தது எது அப்படின்னாக்கா கிளிப்பாட்டு என்று ஒரு பாடல் வகை. அந்த கிளிப்பாட்டு தமிழ்ல இருந்து தான் அவர் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன் தமிழில் கிளிப்பாட்டுன்னு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. அப்புறம் பாரதியாரோட பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடியே கிளியே அப்படின்னு வரும். அதுவாக இருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியல. இன்னும் நான் அறிஞர்களை கேட்டுறேன். நமக்கு தெரிஞ்ச பல அறிஞர்கள் தமிழில் கிராமப்புறத்து இலக்கியத்தை பற்றி பிஹெச்டியே பண்ணியிருக்காங்க, புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்கள கேட்டா நிச்சயம் தெரியும். அந்த கிளிப்பாட்டு என்ற பாடல் வகை தமிழ்நாட்டிலிருந்து தான் கேரளத்துக்கு போச்சு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அந்த எழுத்தச்சன் வந்த பிறகு மலையாள இலக்கியத்தில் அந்த வகை பாடல்கள், அந்த வகை இலக்கியங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த எழுத்தச்சன் ரொம்ப சின்ன வயசுலேயே தந்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனாலும் கூட நல்ல ஆசிரியர். அந்த குரு பாக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு நிறையா இருந்தது. 13 வீடுகளை சிற்றூர் என்ற ஊரில் கட்டி அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தார். அதுக்கு தான் அக்ரஹாரம்னு பேர், அதாவது முன்னாடி செல்பவர்கள் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அக்ரஹாரம் கட்டினாக்கா அதுக்கு மகாதானபுரம்னு பேர் வைப்பாங்க, பிரம்ம தேயம்னு பேர் வைப்பாங்க, சதுர்வேதி மங்கலம்னு பேர் வைப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த 3 பேர் இருந்ததுன்னு வச்சுங்க, அதெல்லாம் யாரோ ராஜாவோ பணக்காரரோ இந்த மாதிரி ஒரு கவிஞரை கட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப வேற. அவங்க கட்டி இந்த வேதம் ஓதுற அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தது. அதனால அதுக்கு நிலவரி கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் இனாம் மணியாச்சின்னு கோயிலுக்கு பக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனாம் கிராமம் அப்படின்னா ராதா யாராவது தனக்கு உதவி செஞ்ச தேவர் கம்யூனிட்டிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வரி வசூலிப்பாங்க. அவங்க ராஜாவுக்கு வரி கொடுக்க வேண்டாம். அப்போ இந்த பிரம்மதேயம், மகாதானபுரம், இனாம் இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் ராஜாவுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று. அந்த மாதிரி திருவொற்றியூரில் கோவில் நிலங்களுக்கு வரி கிடையாது. ராஜா கோவில் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சிவனே பட்டயம் எழுதி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த வேதம் ஓதும் நல்லவர்கள் வாழ்கின்ற தெருவை கட்டுவது ஒரு பெரிய புண்ணியமாக கருதப்பட்டது. எழுத்தச்சன் 13 வீடுகளை சிற்றூர் என்ற ஊரில் கட்டி அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தான். அதே மாதிரி பாஸ்கரராயர்னு ஒருத்தர் கர்நாடகத்திலிருந்து லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு உரை எழுதியிருக்கிறார். அந்த பாஸ்கரராயருக்காக பாஸ்கரராயபுரம் அப்படின்னே எங்கள் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கே பாஸ்கரராய சிவன் அப்படின்னா பேர். அப்படி இந்த பாஸ்கரராயபுரம். அந்த மாதிரி சர்போஜி ராஜபுரம் அப்படின்னு திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு. அந்த ஊரில் பிறந்தவங்க தான் இந்த கமலா ஹாரிஸ்ன்னு போன வருஷம் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நின்று தோத்தாங்களே, அவங்க அந்த ஊருக்காரங்க. இப்படி ஒரு தனி மனிதரே ஒரு கிராமத்தையே பிறருக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. அதிலிருந்து தான் வினோபாஜிக்கு இந்த பூமி தானம் அப்படிங்கிற கான்செப்டே வந்தது. ராமானந்த அக்ரஹாரம் என்ற அந்த ஊர் இப்பொழுதும் இருக்கிறது. இதற்கு எழுத்து மூலமான ஆவணங்களும் உண்டு. இந்த தெருவில் எழுத்தச்சனின் சமாதி தினம் பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அங்கு ஒரு ராமர் கோவிலும் உண்டு. எழுத்தச்சன் பயன்படுத்திய மரப்பாதுகைகள், யோக தண்டம், வீட்டு சாமான்கள் அவர் நினைவு இல்லத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த யோக தண்டம்ங்கிறது அப்படிங்கிறது இப்படி வச்சுட்டு பிராணாயாமம் பண்ணுற போது அவங்க கை ரொம்ப நாள் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஒய் வடிவத்தில் ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு கட்டை கொடுப்பாங்க. அதுக்கு யோக தண்டம்னு பேர். அந்த யோக தண்டத்தை
கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் பிராணாயாமம் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரியவர்களுடைய நினைவு பொருள்களை பாதுகாத்து வைப்பது பாரத நாட்டில் ரொம்ப இது. நீங்கள் வேலூர் மடத்துக்கு போனீங்கன்னாக்கா ராமகிருஷ்ணர் வாழ்ந்த அறையில் தட்சிணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணருடைய நினைவு பொருள், அவர் பெரிய கட்டில் சின்ன கட்டில் என்று அந்த அமுத மொழிகளில் நிறைய இடத்துல வரும். ராமகிருஷ்ணர் பெரிய கட்டில உட்காந்தாரு, சின்ன கட்டில உட்காந்தாருன்னு. அந்த கட்டிலெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சிருக்கிறாங்க. அவர் போட்ட செருப்பெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் பயன்படுத்திய தம்பூரா, அவர் போட்ட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் காந்தி சங்கிரகாலயம் என்று சொல்லி டெல்லியில் காந்தி ஸ்மிருதி என்றே ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் விவேகானந்தபுரத்தோட பெருசாக இருக்கும். அங்கே காந்தி பயன்படுத்திய பொருள்களெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சான்றோர்களுடைய அந்த நினைவு சில்லத்தை பார்த்தாவது நமக்கு அவங்க பேரில் பக்தி வரும் என்று அந்த ரெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நினைவு சாமான்கள். அதை எப்படி பாதுகாத்து வைப்பாங்க, நினைவு இல்லத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டன. எழுத்தச்சினின் சமகாலத்தவரான மேற்புத்தூர் நாராயணப்பற்றி என்ற அந்த பக்தர்களுக்கு நாராயணியம் எழுத எழுத்தச்சன் மச்சம் தொட்டு தொடங்கு என்று அடி எடுத்து கொடுத்தான். இந்த எழுத்தச்சன் வாழ்ந்த காலம்லாம் இந்த ஜாதி வேறுபாடுகள் ரொம்ப இருந்த காலம். சாதாரணமாக அந்தணர்கள் அந்தணர் அல்லாதவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அறிவு எங்கே இருந்தாலும் நான் தேடி பெறுவேன். அதற்கு பெரிய உதாரணம் உவே சாமிநாதையன். உவே சாமிநாதனுடைய குரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை என்று திருச்சிராப்பள்ளிக்காரர். அதனால் அந்த ஜாதி எல்லாம் பார்க்காம அறிவு எங்கே இருந்தாலும் அதை தேடி செல்வேன் என்ற பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வேதத்திலேயே சாதாரணமாக பிராமணர்கள் ராஜாக்கள்கிட்ட போய் ஞானம் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அதனால தான் அதில் ஜனகர், ஜெய்வெளி மகாதேவன், அப்புறம் தசரதனுடைய சம்பந்தியாக இருந்த அஸ்வபதி, இவங்கெல்லாம் ராஜாவாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஞானம் பெற அந்தணர்கள் அவர்களை வணங்கி ஞானம் பெறுவார்கள். இதெல்லாம் எப்படி ஞானம் என்பதை ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது. அறிவு எங்கே இருந்தா என்ன? அதுக்கப்புறம்தான் மனு அறிவு யார்கிட்ட இருந்தாலும் அவங்கள்ட்ட வணங்கி அவங்கள்ட்ட இருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்று மனு அப்புறம் சாஸ்திரமே எழுதி வச்சார் அதுக்காக. அதுவரையிலும் ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் என்று தன்னை சொல்லிக் கொள்பவன் மற்றவர்கள்ட்ட போய் பாடம் கேட்கவே மாட்டான். அந்த 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 சீலிங்னு சொல்லுவாங்க, ஒரு கண்ணாடி கூரைன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் உடைச்சி இப்படிப்பட்ட நல்லவர்கள் சமுதாயத்தில் அறிவு எங்கே இருந்தாலும் நீ போய் கற்றுக்கொள் என்று கதவுகளை திறந்து விட்டார்கள். அந்த நாராயண பட்டத்திரிக்கு எழுத்தச்சன் தான் இந்த மச்சம் தொட்டு தொடங்கு மத்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அப்புறம் புத்த அவதாரம், கல்கி அவதாரம், பரசுராம அவதாரம், இப்படி இந்த 11-10 அவதாரங்களை பற்றி நாராயணியம் என்ற அற்புதமான கவிதை அதையெல்லாம் அந்த வேல்புத்தூர் நாராயண பட்டத்திரி எழுதுவதற்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்தவரே இந்த எழுத்தச்சன் தான். அதனால் எழுத்தச்சனுக்கு மலையாள இலக்கியத்தில் ரொம்ப ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த மாதிரி சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணம் எழுத போகிற போது அவருக்கே உலகலாம் அப்படின்னு சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்ததாக நம்ம வரலாற்றெல்லாம் படிக்கிறோம். அந்த மாதிரி வால்மீகிக்கு எந்த யாப்பிலக்கணத்தில் தன்னுடைய ராமாயணத்தை எழுத வேண்டும் என்ற சந்தேகத்தோடு அவர் பிரார்த்தனை பண்ணின போது இந்த அனுஷ்டுப் என்கின்ற அந்த 36 வரி பாடல் அதுதான் இன்னைக்கு சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப பாப்புலர். வியாசரோட மகாபாரதம் முழுக்க 18 புராணங்கள், பகவத்கீதை, ராமாயணத்தினுடைய பெரும்பகுதி இதெல்லாம் அந்த அனுஷ்டுப் என்ற யாப்பிலக்கணத்தில் எழுதப்பட்டது. அந்த மாதிரி தமிழில் இந்த விருத்தம் என்ற பாடல் நீங்கள் கம்பராமாயணத்தை படித்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த படிச்சதை ரசிப்பதற்கு அந்த தமிழ் இலக்கணம் ஒரு தடையாகவே இருக்காது, அப்படியே ஓடும். அந்த மாதிரி கம்பனுடைய விருத்தப்பா ரொம்ப புகழ்பெற்றது. அப்புறம் வெண்பாவில் புகழேந்தி, விருத்தம் என்னும் ஒன்பாவில் கம்பன் அப்படின்னு எல்லாம் பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி புகழேந்தி எழுதிய நலவெண்பா ரொம்ப ரொம்ப அழகான கவிதை என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த சந்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு வரியில் எத்தனை எழுத்து, எத்தனை வரி,
இதை கொண்டது தான் இந்த சந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ காயத்ரி அப்படின்னாக்கா 8 எழுத்துக்கள் கொண்ட 4 வரிகள். அதனால காயத்ரி சந்ததாமகம். அந்த காயத்ரி என்ற பாடலை எல்லாம் ஓதினா தானாவே பிராணாயாமம் உண்டாகும். அந்த அளவுக்கு அந்த யாப்பிலக்கணத்துக்கு யாப்பிலக்கணங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்று காயத்ரியே கடவுளாக கண்ணன் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த யாப்பிலக்கணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம். அதனால நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் இந்த சந்தம் என்று சொல்கிற யாப்பிலக்கணத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அந்த நாராயணியம் அப்படிப்பட்ட ஒரு கவிதை. அதுக்கு எழுத்தச்சன் அடியெடுத்து கொடுத்தார். சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுவதற்கு சாற்றா சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு பிரம்மதேவரே அதற்கு முதல் யாப்பிலக்கணத்தை சொன்னார். சேக்கிழாருக்கும் வால்மீகிக்கும் இறைவனை அடியெடுத்து கொடுத்தார். பரிணாம கீர்த்தனம் என்ற நூலை எழுத்தச்சன் வரைந்தார். நீலகண்ட சோமயாஜியை எழுத்தச்சன் மரியாதையுடன் குறிப்பிடுகிறார். இந்த வசந்த காலம் இப்போ முடிய போகுது. இந்த வசந்த காலத்துல சோமயாகம் அப்படின்னு ஒரு யாகம் செய்வாங்க. அதுக்கு ரொம்ப உகந்த பொருள் நம்ம கிட்டத்தட்ட வைகாசி ஆனி ஆடின்னு வச்சுங்களேன். அதை அந்த வசந்த ருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வசந்த ருத்து தான் ருத்துனாம் குசுமாகரன்னு சொல்றான் இல்லையா. காலங்களில் அவர் வசந்தம்னு சினிமா பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த வசந்த ருத்து உயிரினுடைய உயிர்த்தன்மை ரொம்ப மிகுறி இருப்பது. அதுல சோமயாகம் செய்ய போறாங்க. இப்ப ஜூலை 13 என் ரூமுக்கு எதுக்கு ரூம் இடமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பூனாவில இருந்து ஒரு குரூப் 6 நாள் சோமயாகம் செய்ய போறாங்க. அப்படி சோமயாகம் செய்யறவங்களுக்கு சோமயாஜின்னு பேரு. அதுக்கப்புறம் சுந்தரர் அவருடைய சுந்தரர் ஒரு அமாத்தியர் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பூசாரி மாதிரி வச்சுங்களேன். அந்த ஜாதிக்காரர் அந்த சோமயாஜி அப்படிங்கிற பிராமணர் சுந்தரர் ரொம்ப வழிபட்டு அவர்கிட்ட இருந்து உபதேசங்களா பெற்றார். இப்படி இந்த சோமயாகம் செய்வதற்கு உகந்த ஒரு காலம் இது. அந்த நீலகண்ட சோமயாஜி எழுத்தச்சன் மரியாதையுடன் குறிப்பிடப்படுகிறார். பல அந்தணர்களும் எழுத்தச்சனை மரியாதையுடன் போற்றினார்கள். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு மனுஷனுக்கு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சது, தமிழ் தெரிஞ்சது, மலையாளம் தெரிஞ்சதுன்னா எல்லாம் அவங்க காலில் விழுவாங்க. எழுத்தச்சன் ஒரு அந்தணரிடம் கல்வி கற்க போனான். அந்த அந்தணன் உன் செக்கில் எவ்வளவு எள்ளு ஆட்டலாம் என்று கேட்டான். அதாவது உனக்கு எவ்வளவுப்பா அறிவு இருக்கு அப்படின்னு. அதுக்கு எழுத்தச்சன் சொன்னாராம் 4ம் 6ம் அப்படின்னு சொன்னானாம். எவ்வளவு எள்ளு ஆட்டலாம்னா நான் 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்பதான் ஓஹோ நம்ம கிட்ட வந்திருக்கிறவன் ஏற்கனவே நிறைய படிச்சவன், அவனுக்கு ஆசிரியராக இருக்கிறதுன்னா நாமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று அந்த அந்தனர் ரொம்ப ஜாக்கிரதையா அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அப்ப 4 வேதங்கள் ருக்யஜுர் சாமம் அதர்வணம் 6 சாஸ்திரங்கள். இந்த 6 சாஸ்திரங்கள் எது எதுங்கிறத பத்தி வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இதோ சிலவற்றை நம்ம குறிப்பிடுவோம். ஒன்று நியாயம், பொதுத்தன்மையை குறிப்பிடுவது. உலகத்தில் எல்லா பொருள்களும் மேலே இருந்து கீழே விழும், அதுக்கு நியாயம்னு பேரு. வைசேஷிகம், சிறப்பான தர்மம். இந்த பூமியிலிருந்து சந்திரனுக்கு போகிற போது நடுப்புற சில இடங்கள்ல இந்த புவியீர்ப்பு திசையை ஒர்க் பண்ணாது, அதுக்கு விதி விலக்கு, அது வைசேஷிகம். அதுக்கு அடுத்தது சாங்கியம், எண்ணி சொல்வது. இந்த படைப்பு எந்தெந்த பொருள்களால் ஆனது, 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 தூலங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற 4, புருஷன் என்ற உயிர் சக்தி, இந்த 25ஆல் ஆனது. இதுக்கு சாங்கியம் என்று பெயர். இப்படி பிரித்து பிரித்து பார்ப்பதற்கு சாங்கியம் என்று பெயர். பிரிச்சா போருமோ, அதை ஒன்று சேர்க்கணும், அதற்கு யோகம் என்று பெயர். யோகம் என்றால் கூட்டுதல் அப்படின்னு. அப்ப இந்த கூட்டல் கணக்கு போடுறோம்ல, அதுக்கு யோகம்னு பேர். பிரித்து பிரித்து எண்ணி எண்ணி பார்ப்பதற்கு சாங்கியம் என்று பெயர். அப்ப நியாயம் வைசேஷிகம் ஒரு ரெட்டை, யோகம் சாங்கியம் 2வது ரெட்டை, பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு சொல்லுவாங்க. பூர்வ மீமாம்சைங்கிறது யாகங்கள், உத்தர மீமாம்சைங்கிறது வேதாந்தம். இந்த 2 எட்டை, இந்த 3 ஜோடியை சொல்லி இதுதான் இந்த எழுத்தச்சன் சொன்ன 6ன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எழுத்து இலக்கணம்.
ஒவ்வொரு எழுத்துக்கும் இதை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப சிக்ஷை. அடுத்தது வியாக்கரணம், இலக்கணம். அடுத்தது சந்தம், யாப்பிலக்கணம். அடுத்தது அந்த சந்தத்தை வைத்து செய்கின்ற செயல்கள். அதற்கடுத்தது கால இலக்கணம். அதற்கு பிறகு ஜோதிஷம். இப்படி இதை ஆரங்கம்னு சொல்லுவாங்க, ஷடங்கம்னு சொல்லுவாங்க. இந்த ஷடங்கம் என்பதிலிருந்து தான் ஷடங்கு என்ற வார்த்தை வந்தது. ஷடங்கு அப்படின்னாக்க நம்ம செய்ய வேண்டிய ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், கர்மகாண்டம்னே சொல்லுவாங்க. இப்படி அதற்கு உதவுகின்ற 6. இப்படி இந்த 4 6 என்பது இந்த இந்த 14, 6 12 16, இந்த 16ஐயும் சாஸ்திரங்கள் என்று இதோட தர்மசாஸ்திரத்தையும் புராணங்களையும் சேர்த்து வித்யாஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இதை படித்தா தான் ஒருத்தன் படித்தேன்னு சொல்லிக்கலாம். அப்படி அந்த 18 வித்யாஸ்தானங்கள் படித்தவங்கள இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. நாலந்தாவில் இந்த 18 வித்யாஸ்தானங்களுக்கும் தனித்தனி ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அறிவு கருவூலமாக நம்ம நாடு இருந்திருக்கின்றது. வேதம் ஓதுவதை பிழை செய்த அந்தணர்களையும் இவர் திருத்தினார். அவ்வளவு ஞானம் அவருக்கு. அம்பலப்புழையில் தேவநாராயணன் என்ற மன்னன் இருந்தான். அவன் தெலுங்கு மொழி அத்தியாத்ம ராமாயணத்தை எழுத்தச்சினிடம் கொடுத்தான். மலையாளத்தில் எழுத சொன்னான். இப்படித்தான் ராமாயண பாட்டு பிறந்தது. இந்த தெலுங்குல இந்த அத்தியாத்ம ராமாயணம் ரொம்ப புகழ்பெற்றது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மொல்லான்னு ஒரு குயவர ஜாதி பெண் அவங்க ராமாயணம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நவீன காலத்துல விஸ்வநாத சத்யநாராயண அப்படின்னு ஒருத்தர் அந்த ராமாயண கல்பவருஷம் எழுதி ஞானபீட அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அப்ப தெலுங்குல ரொம்ப தொன்மையான ராமாயண பாட்டு உண்டு. நம்ம தமிழ்ல புறநானூறு அகநானூற்றிலேயே ராமாயணத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகின்றது. தமிழில் ராமாயணத்தின் வரலாறு கம்பன் அதுல ரொம்ப பின்னாடி வந்தவன். கம்பனுக்கு முன்னாடி ஒரு 100 பேராவது தமிழ்ல ராமாயணத்தை பற்றிய குறிப்புகள் எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தமிழ் மண்ணில ராமாயணம் நல்லா ஊறி இருந்தது. இந்த அத்தியாத்ம ராமாயணம் என்பது பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம். ரொம்ப ஆம்னிபஸ். மற்ற எதெல்லாம் போட முடியாதோ அதெல்லாம் பிரம்மாண்ட புராணம்னு போட்டுருவாங்க. அதனால இந்த நிஜமாவே அது பிரம்மாண்டமான புராணம். அந்த பிரம்மாண்ட புராணத்துல தான் லலிதா சஹஸ்ரநாமம் என்ற ரொம்ப புகழ்பெற்ற நூல் வருகின்றது. அந்த பிரம்மாண்ட புராணத்துல தான் அத்தியாத்ம ராமாயணம் என்று வருகிறது. சொல்லப்போனா வால்மீகி இடத்துக்கு இடம் ராமரை கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல கடைசியில நான் யாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ராவணனை கொன்ன உடனே தேவர்களெல்லாம் அப்பா நீ பரம்பொருள், உன்னை பத்தி உனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நான் தசரதரோட குழந்தைங்கிறதா எனக்கு தெரியுமே தவிர நீங்க சொல்ற இந்த கடவுள் பரமாத்மாலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. அதனால வால்மீகி ராமாயணத்தினுடைய பெரும் பகுதியில ராமரை பரம்பொருள் பரம்பொருள் என்று சொல்லுகின்ற பேச்சே இருக்காது. அதனால வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்று மிக புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் வலங்கை மாநில பிறந்த ஒரு ஆங்கில சாஸ்திரி. அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் ராமாயணத்தை லெக்சர்ஸ் ஆன் ராமாயணா என்று மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜில் கொடுத்தது. அந்த லெக்சர்ஸு அது இங்கிலீஷ்காகவே மக்கள் படிப்பாங்க. தமிழ்லையும் வந்திருக்கு, அது வேற விஷயம். அதில் முழுக்க முழுக்க ராமரை ஒரு மனிதராகத்தான் வைத்து அவர் பேசியிருக்கிறார். அதனால வால்மீகி ரொம்ப பெரும்பாலும் ராமனை ஒரு நற்குணங்கள் வாய்ந்த மனிதன் என்றும் அவனை விட இந்திரன் என்ற கடவுள் உயர்ந்தவர் என்றும் தான் பேசியிருக்கிறாரு. அது ராமாயணத்திலேயே சான்றுகள் இருக்கிறது. கடைசியில பிரம்மா சிவன் போன்றவர்களெல்லாம் வந்த பிறகு நீங்க தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு ராமரை போற்றுகின்றார்கள். அதை பின்பற்றி இந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஐயா அவர்கள் ராமாயண பேருரைகள்னு தமிழ்லையும் கி சரஸ்வதி அம்மாள்னு ரொம்ப சாவித்திரி அம்மாள்னு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், அவங்க தமிழையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்கு. அதனால ராமனை ஒரு லட்சிய மனிதனாக சித்தரிக்கின்ற போக்கு, அவரை ஒன்றும் பரமாத்மா இல்லை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வுரையும் தைக்கொள் வைக்கப்படும் என்ற பேச்செல்லாம் ராமாயண காலத்திலேயே ரொம்ப இருக்கு. ஆனா 8வது 10வது நூற்றாண்டுல வர 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 வர
ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் பின்னாடி ராமர் ஒரு பரம்பொருள் என்ற எண்ணம் மக்கள் மனத்துல ஆழமா ஊறிடுச்சு. அதனால அத்தியாத்ம ராமாயணம் என்ற நூல் எழுதப்படுகின்ற போது ராமர் நம்ம இதயத்தில் இருக்கிற ஆத்மாவினுடைய விரிவான வடிவந்தான், ஆத்மா வேறு இல்லை, பரமாத்மா வேறு இல்லை என்று அந்த நூலுக்கு பேரே அத்தியாத்ம ராமாயணம். அதாவது ராமனை தன்னுடைய ஆத்மாவாக கருதல், ராமன் தான் நான் தான் ஆத்மா என்று அப்படி பேசுகின்ற அந்த இது ஒரு பெரிய மாற்றம். இது எப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் மனிதனுடைய இதயத்திலே இது இருக்கின்ற பரம்பொருளாக உணரப்படுகிறது என்பதை பற்றி குண்டு குண்டா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் ஒரு நாள்லையோ அல்லது 1000 வருஷத்துலையோ வரல. இது வரலாற்றுல மிகப்பெரிய மாற்றம். சரசு அப்புறம் இந்த கிளிப்பாட்டு என்ற சந்தம் இறைவனின் மாற்று வடிவம் என்பர். இந்த சந்தமே இறைவனுடைய வடிவம் தான் என்று சொல்லுகிறார்கள். இறைவனே கிளியாக எழுத்தச்சனுக்கு கவிதை ரகசியத்தை கற்பித்தார். சரஸ்வதியின் கிளியே எழுத்தச்சத்தின் கிளி என்பர். என்னுடைய சிற்றறிவு கேட்டின வரை சரஸ்வதி கையில கிளி வச்சிருக்கிறதா நான் பேசதில்லை. மதுரை மீனாட்சி அம்மனுக்குத்தான் கிளி உண்டு. ஜெகஜனனி சுகப்பாணி கல்யாணி இது பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப புகழ்பெற்றது. உவேசாமிநாதருடைய மாமா கணம் கிருஷ்ணய்யர் பாடின பாட்டு ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. அதை பாடாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஜெகஜனனி சுகப்பாணி கல்யாணி மீனாட்சி அப்படின்னு வரும். அதனால சரஸ்வதி கையில கிளி இருக்கிறது நான் இப்பதான் முதல்ல கேள்விப்படுறேன். தமிழ்நாட்டின் கிளிப்பாட்டு எழுத்தச்சனுக்கு ஊக்கம் கொடுத்து இதை பற்றியும் ஒன்றும் தெரியல. நான் தேடி தேடி பார்த்தேன். இன்னும் 2 தமிழறிஞர்கள் என் பட்டியலில் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நான் கேட்டு பார்க்குறேன் எங்கே அந்த கிளிப்பாட்டு இருக்குன்னு. இப்போ சத்தியா எனக்கு தெரிஞ்சது பாரதியாருடைய நெந்தியில் உரமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அப்படின்னு அதில் தான் கிளி என்ற கான்செப்ட் திரும்ப திரும்ப வருகிறது. கிளி என்ன பண்ணும்? சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கும். அதான் கிளியினுடைய தன்மை. தமிழ்நாட்டின் கிளிப்பாட்டு எழுத்தச்சனுக்கு ஊக்கம் கொடுத்தது என்பார். சம்ஸ்கிருத கவியான சுகபிரபம் தான் இந்த கிளி. பாகவதத்தை எழுதி பக்தி என்ற கருத்தை தமிழ்நாட்டிலிருந்து வாங்கி சம்ஸ்கிருதிக்கு கொடுத்ததுல சுகபிரம்மன் ஒருத்தர். அவர் வியாசருடைய புதல்வர். கௌடபாதர்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அவருடைய குரு. மிகப்பெரிய பிரம்மச்சரியத்துக்கு உதாரணமா சுவாமி விவேகானந்தன் அந்த சுகபிரம்மத்தை தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட அவர் தான் கிளியாக வந்தார் அப்படின்னு சொல்லி சுகபிரம்மத்தை பத்தி படம் போடுற போதெல்லாம் கிளியத்தான் படமா போடுவாங்க, பச்சை கிளியெல்லாம் போடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கிளின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கவிஞனை ஒரு பறவையாக சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகத்துல எல்லா பண்பாடுகள்லையும் உண்டு. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாக்காம் வந்தே மால்மீகி கோகிலம். ஒரு மரத்தினுடைய கிளையில ஒரு குயில் உட்கார்ந்துருக்கு. அந்த குயில் என்ன கூவும்? கூஜந்தம் ராமராமேதி, ராம 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 ராமா என்றதா கூறும். ஆருஷ்ய கவிதா சாக்காம், மரத்தினுடைய கவிதை என்ற கிளையில அந்த குயில் உட்கார்ந்துருக்கு. வந்தே வால்மீகி கோகிலம், வால்மீகி என்ற குயிலை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு ஸ்தோத்திரங்கள் வருது. அதனால இந்த கிளி குயில் இந்த இனிமையான பாடல்லாம் இதெல்லாம் ஒரு உருவகம்னு நினைச்சுக்கணும். அது ஆக்சுவலா கிளி என்ன பேசும்? கிளி காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்தா அதுக்கு பேசவே வராது. நிறைய காரமான பச்சை மிளகா இருக்கு பாருங்க, அதை அந்த கிளிக்கு தின்ன கொடுப்பாங்களாம். அதுக்கு அதோட நாக்கு உறிஞ்சி போயிடுமா. அப்படியே உறிஞ்சி அதோடைய மேல் தோல் கீழே விட்டுருமா. அப்புறம்தான் அந்த நாக்கு நல்லா பெறலாம். நாக்கு உரித்த கிளிகள்னே கவிதை எழுதியிருக்கிறேன். அப்போ அதனால கிளி அவ்வளவு சுலபா பேசாது. ஏதோ ஒரு மழலை மாதிரி கொஞ்சம் இருக்கும். நம்ம சொன்னதை திருப்பி சொல்லும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் அருட்டு சந்தத்திற்கும் தமிழத்தில் விருத்த பாடலுக்கும் இருக்கும் மரியாதை மலையாளத்தில் கிளிப்பாட்டுக்கு உண்டு. அதனால ஒரு இலக்கியத்துல எல்லா வகையான ஒரு 40-48 வகையான சந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் சில டாமினேட் பண்றது சில இருக்கும். சம்ஸ்கிருதத்துல எது? இந்த விருத்தம், குரல் வேற நிறைய குரல்லாம் பாடியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் பாடல்லையும் சில குரல் மாதிரி இருக்கும். இந்த குரல்
நாலடியார் என்ற வெண்பா, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற சந்தங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம். வெண்பாவில் புகழேந்தி, விருத்தமேனும் ஒன்பாவில் கம்பன் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இந்த கம்பனுடைய விருத்த பாடல். அதுக்கப்புறம் சாதாரண அந்த களிப்பாட்டு ரொம்ப அப்படியே ஓடு அகவல்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த அகவல் எல்லாம் எழுதுறது ரொம்ப சுலபம். சில பேர் ரொம்ப ஒரு சிரிப்புக்கு உள்ளாகும் விடத்தில் என்னையா ஒரே நடையை ஒடுக்கி ஒடுக்கி எழுதினா அது அகவல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அகவலுக்கு தனக்கென்று ஒரு தாளம் உண்டு, எதுகை மூலம் உண்டு, ஒரு கவிதை தன்மை உண்டு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய சரிங்கன்னு சொல்கிறான், தங்கம் அப்படியே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு உரைநடைன்னு பேர். அந்த தங்கத்தை உருக்கி நகையாவோ நாணயமாவோ செய்தால் அதுக்கு கவிதைன்னு பேர். அப்போ ரெண்டுலேயும் இருக்கிறது தங்கம் தான். ஆனால் ஒரு நாணயமாக இருக்கிற ஒரு நகையாக இருக்கிற தங்கத்துக்கு இருக்கிற மரியாதை வெறும் தங்க கட்டிக்கு உண்டோ? கிடையாது. அதனால் ஒரு உரைநடையை விட ஒரு கவிதை கருத்துக்களை மிக ஆழமாக உள்ளத்தில் பதியும் வண்ணம் சொல்வது அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஆகவே இந்த கிளிப்பாட்டு என்ற சந்தத்துக்கு பெரிய மரியாதை உண்டு. எழுத்தச்சன் நிறைய எழுதி ப்ராலிஃபிக் ரைட்டர்னு சொல்லுவாங்க, நிறைய எழுதுவார். தமிழில் அந்த மாதிரி சொல்கிறதுன்னா இப்போ தற்காலத்தில் ஜெயமோகனை சொல்லலாம், ஜெயகாந்தனை சொல்லலாம், மற்றவங்கள்லாம் வந்து ரொம்ப குறைச்சலாத. இப்போ புதுமை பித்தன்லாம் எழுதினது ரொம்ப குறைச்சல், பாரதியாரெலாம் எழுதினது ரொம்ப குறைச்சல். இந்த மாதிரி ப்ரொஃப்யூஷன் அப்படின்னு சொன்னாக்க வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலியில், லட்சம் பாட்டு பாடியிருக்கார். அவ்வளவு கவிதை, அவ்வளவு பொழிஞ்சிருக்காரு கடவுள். அந்த மாதிரி மிக சில பேர் தான் வந்து ரொம்ப பெரிய அளவில் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அத்தியாத்ம ராமாயணம் நம்ம பார்க்குற உண்டு. உத்தர ராமாயணம், ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. சீதையை காட்டுக்கு அனுப்புறது, அக்னி பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. கம்பனை என்ன பண்ணிட்டான், பட்டாபிஷேகத்தோட ராமர் கதையை முடிச்சுட்டான். வால்மீகியே அவன் எழுதிட்டாரு. பிற்காலத்தில் பின்னாடி இருக்கிற உத்தர ராமாயணம் பிறர் எழுதி சேர்த்தது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட உண்டு. தமிழில் ஒட்டக்கூத்தர் வந்து உத்தர ராமாயணத்தை தனியாக 2 பாகமாக எழுதியிருக்கிறாரு, நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்குது. அதனால் இந்த உத்தர ராமாயணம் கொஞ்சம் மனத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்காத விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டாங்க, அப்படியே சரி ரொம்ப மரியாதையோட தூரத்தில் வச்சுருவாங்க. மகாபாரதம், மகாபாரதம் இந்திய இலக்கியத்தின் தாய்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற நூல்கள் எல்லாமே மகாபாரதத்திலேருந்து வந்தது. ராமாயணமே மகாபாரதத்தில் ராமோபாக்கியானம்ங்கிற பேரில் வியாசரால் சொல்லப்படுகிறது. அப்புறம் ரொம்ப புகழ்பெற்ற சகுந்தலம், சகுந்தலை சத்யவான் பரதன் கதை, அது சகுந்தலை துஷ்யந்தன் பரதன் கதை, அது மகாபாரதத்தில் வருகிறது. இந்த மாதிரி ஹரிச்சந்திரன் கதை மகாபாரதத்தில் வருகிறது. இந்த மாதிரி நலதமயந்தி கதை மகாபாரதத்தில் வருகிறது. அதனால் இந்திய இலக்கியத்தின் தாய் என்று மகாபாரதத்தை சொல்லுவாங்க. மகாபாரதம் இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற நூல்கள் எல்லாம் மகாபாரதத்திலிருந்து எடுத்தவை. அப்புறம் பாகவதம். பாகவதம் என்பது இந்த திருமாலுடைய அவதாரங்களை பற்றி பேசுவது. அதில் ரொம்ப சிறப்பாக கண்ணனை பற்றி பேசுவது. பாகவதம் என்றாலே கண்ணன் கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு. இல்லை, ஒரு சாஸ்திரம் புராணம் என்று சொன்னால் அதுக்கு 5 லட்சணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. உலகத்தின் உற்பத்தி, உலகத்தின் வளர்ச்சி, உலகத்தின் வளரி, வம்ச அனுச்சரித்த இந்த நாட்டில் இருக்கிற வம்சங்களுடைய வரலாறு, அப்புறம் கதாநாயகனுடைய பெருமை, இப்படி 5 அம்சங்கள் இருந்தால் தான் ஒரு இலக்கியத்தை வந்து புராணம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த புராணம்னா ஒரு பழமையான வரலாறு என்று பொருள். அப்படி அந்த பாகவதத்தை எழுதுவதற்கு தமிழ்லேருந்து நிறைய வாங்கியிருக்கிறாரு பாகவத். இதை பற்றி கொஞ்சம் கேந்திரத்தில் படித்து பார்த்தோம். பாகவதத்தினுடைய முதல் 2வது வடிவங்களில் வந்து அவ்வளோ பக்திங்கிறத பற்றி எல்லாம் இல்லை. பாகவதத்தினுடைய கடைசி வடிவம் திருத்தி எழுதுவாங்க இல்லையா, அதுக்குள்ள தமிழ்நாட்டில் ஆழ்வார்களுடைய பணியெல்லாம் ரொம்ப ஒரு நிலை நிறுத்தப்பட்டது. அதனால இந்த சுகபிரம்மம் வந்து தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிற அந்த நவவித பக்தி இருக்கு இல்லையா,
அந்த பக்தியெல்லாம் பாகவதத்துல சேர்த்தாரு. அதனால பாகவதத்தினுடைய கடைசி எடிஷன், கடைசி பதிப்பு, கடைசி வடிவம் ஆழ்வார்கள் காலத்துக்கு பிற்பட்டது. அதனால ஆழ்வார்களிடத்திலிருந்து அவர்கள் நவவித பக்தியை வாங்கி கொண்டார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன அப்படின்னு பாகவத மகாத்மியம் அப்படின்னு ஒரு நூல் நம்ம லைப்ரரியில் இருக்கு. அதில் இது மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதனால எல்லாம் நம்ம ஆரியர்கள் அவங்க பண்பாட்டை நம்ம மேல திணிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம பண்பாடும் உலகம் முழுக்க போயிருக்கு. நாங்குநேரியில ஒரு ஜீயர் சுவாமிகள் இருக்கார். நாங்குநேரி கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சாச்சு. அந்த ஜீயர் சுவாமிகளுக்கு ராஜஸ்தான், யூபி, பீகாரில் எத்தனை சீடர்கள் அப்படின்னா, அவர் இங்கேருந்து போயிட்டு திருப்பி வர 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் நாங்குநேரி கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாமல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்கிறோம் வடக்கே இருந்து ஆரியர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு தமிழர்களும் போய் வடநாட்டில் தன்னுடைய செல்வாக்கெல்லாம் நிலை நிறுத்தி இருக்கிறாங்க. இது ஒருதலை பட்சமான போக்குவரத்து கிடையாது. எப்படி அங்கேருந்து இங்கே வந்தான்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இங்கேருந்து அங்கே போயிருக்கிறாங்க. நான் ராஜஸ்தானத்தில் ரொம்ப இன்டீரியர் தூரத்தில் ஒரு ஊரில் வேலை செஞ்சேன். அந்த ஊரில் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பூசாரி ஒரு பெருமாள் கோவில் இருந்தது. சார் நீங்களாம் எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். நான் ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் இந்த ஊருடைய அரசவை புலவர வாதத்தில் தோக்கடிச்சாரு. அதனால அந்த அரசவையில் இருக்கிறவங்கெல்லாம் ராமானுஜரோட வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த ஊரில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்தார். அவர் என்ன எந்த ஊர்னு கேட்டார். நான் மெட்ராஸ்ன்னு சொன்னேன், தெரியல. தமிழ்நாடுன்னு சொன்னேன், தெரியல. தேதுவந்த ராமேஸ்வரன்னு சொன்னேன், தெரியல. ராமானுஜர் பிறந்த ஊர்னு சொன்னேன். அந்த ஊரா நீங்கள் வாங்க அப்படின்னு. அவருக்கு நம்ம நாட்டில இருந்து ராமானுஜரை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற யாரையுமே தெரியல. ராமேஸ்வரம் கூட தெரியல. அதனால ஏதோ ஆரியர்கள் வடக்கேருந்து நம்ம அடிமைப்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் ரொம்ப இன்கம்ப்ளீட் மெசேஜ். அதே அளவுக்கு நம்பூர்காரனோ வடநாட்டில் போய் இன்றைக்கு வடநாட்டில் தென்கலை வைஷ்ணவன் சொல்கிறோம் இல்லையா, நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த வைஷ்ணவம், வடநாட்டில் வைஷ்ணவம்னாலே தென்கலை வைஷ்ணவம் தான். பட்ட நாமமாக இந்த மூக்கில் கீழே ஒரு கோடு இறங்கியிருக்கும். அதனால இதெல்லாம் சும்மா வாத திறமையை வச்சு சாத்துரியத்தை வச்சு வாயடி அடிக்கிற பேச்சை தவிர எப்பவும் இந்தியாவில் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து கொண்டு கொடுத்து வாங்குவது நிறைய இருந்திருக்கு. வேணும்னு நம்ம வரலாற்றை படிக்க மாட்டோங்கிற தைரியத்தில் அரசியல்வாதியெல்லாம் ஒரே உளரும். அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம உண்மையை தேடி பெற வேண்டும். ஹரிநாம கீர்த்தனம், 24 விருத்தம், பிரம்மாண்ட புராணம், தேவி மகாத்மியம், சத்தமுக ராமாயணம், சிந்தாரத்னம், கைவல்ய நவநீதம். இந்த கைவல்ய நவநீதம் ஒரு அற்புதமான அத்வைத்த நூல். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 7-8 கைவல்ய நவநீதத்துக்கு உரையோட பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த கோயிலூர் மடாதிபதிகள் ரொம்ப பிரமாதமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ நன்னிலத்துக்கு பக்கத்தில் ஒரு சுவாமிகள், அந்த சுவாமிகள் எழுதின அத்வைத்த நூல் தான் கைவல்ய நவநீதம் என்பது. இதை எதுக்காக சொல்கிறேன்னாக்க, நம்ம விளாத்தி குளத்திலிருந்து சிவகிரி வரலையும், இன்றைக்கி நம்ம தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு மாவட்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 3 மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி இருக்கு பாருங்கோ, அது விளாத்திக்குளம், கோவில்பட்டி, அப்புறம் கழுகுமலை சேர்த்துங்கோ, சிவகிரி சேர்த்துங்கோ, அது வரலையும் இந்த கைவல்ய நவநீதம் அவ்வளவு புகழ்பெற்றதாக இருக்குது. இந்த கைவல்ய நவநீதம் என்ற அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு விளாத்திக்குளத்திலிருந்து சிவகிரி வரை 50 மடங்கள் இருக்கின்றன. 50 மடத்துக்கும் சொத்து இருக்கு, சாமியார் இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தினுடைய வடப்பகுதியில் ரொம்ப டாமினன்ட்டு, ரொம்ப மக்கள் மனத்தில் அழுத்தம் பெற்று இருக்கிற ஒரு நூல் எதுன்னா இந்த கைவல்ய நவநீதம். அது இந்த தஞ்சாவூர், இப்போ தஞ்சாவூரா என்ன மாவட்டம்னு எனக்கு தெரியல, அந்த நன்னிலத்திலிருந்து வந்த ஒருத்தருடைய. அதனால நீங்கள் நாலாட்டின் புதூர் வழியே சங்கரன் கோயில் போகிற போது ஒரு ரோட்டில் ஒரு போர்டு போட்டிருப்பான், இந்த இடம் கைவல்ய நவநீத ஆசிரமத்துக்கு சொந்தமானது அப்படின்னு. அப்போ 50 ஆசிரமங்கள் இருந்திருக்குன்னா அந்த கைவல்ய நவநீதம் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான நூல்.
ஆனந்தத்தினுடைய பல வகைகளை பற்றி தைத்திரிய உபநிஷத்துக்கு சமமா பேசும். அதை வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம எப்போது பார்ப்போம். கேரள நாடகம் இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் எழுத்தச்சன் எழுதினார். இதில் ராமாயணம் தவிர மற்ற எல்லா நூல்களும் எழுத்தச்சனால் எழுதப்பட்டவையா என்பதற்கு பல விவாதங்கள் உண்டு. எழுத்தச்சின் விழுக்கப்பட்ட நூலாகிய அத்தியாத்ம ராமாயணத்தை பார்ப்போம். ராமனை ஆத்மா ராமனாக போற்றுவதும் இவர் ராமாயணம் துவங்குகிறது. ஆத்மா ராம ஆனந்த ரமணான்னு கேந்திரத்துல குழந்தைகள்லாம் பாடுவாங்க. அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு? நம்ம உள்ளத்திலேயே இருக்கிறாரு. இந்த வார்த்தையை நான் அரை நிமிஷத்துல சொல்லிட்டேனே தவிர, இந்த சித்தாந்தம் உருவாவதற்கு வரலாற்றுல ஒரு குழந்தை ஒரு 10,000 வருஷமாவது ஆயிரும். அப்படி முதல்ல என்ன பண்ணுவான்? இயற்கையை பார்த்து பயப்படுவான். இடி, வெள்ளம், புயல், காத்து, அதை பார்த்து பயப்படுவான். அப்புறம் நம்ம மனதுக்குள்ளேயே அந்த மாதிரி பயம் இருக்குன்னு உணருவான். அப்புறம் படிப்படியா இந்த இயற்கை சக்திகளை அடக்கி ஆளுகின்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்று உணர்வான். அப்ப நம்ம மனத்துல தோன்றுகின்ற பல்வேறு எண்ணங்களை அடக்கி ஆளுகின்ற அளவு ஒருங்கிணைக்கின்ற நான் என்ற உணர்வு இருக்கிறதுன்னு உணர்வான். பிறகு கடைசியா எனக்குள்ள இருக்கிற நான் தான் இந்த இயற்கையை ஆளுகின்ற பரம்பொருள் என்று உணர்வான். இதுதான் அத்தியாத்மத்தினுடைய வரலாறு. இது உலகத்துல ஒரு காலத்துல உணர்வு முழுவதும் உலகம் முழுவதும் இருந்தது. அதனால ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுகிறது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வித்தின் யூன்னு சொல்லுகிறது. அப்படியே நூத்துக்குநூறு வேதாந்தம். அந்த மாதிரி குரான்ல இறைவன் உனக்கு எவ்வளவு கிட்ட இருக்காரு தெரியுமா? உன் கழுத்து எலும்பு உனக்கு எவ்வளவு கிட்ட இருக்கோ அதை விட இறைவன் உனக்கு கிட்ட இருக்கிறாருன்னு குரான் சொல்லுது. அப்ப இந்த அத்வைதம் உலகத்துல எல்லா மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று. உனக்குள்ளே இருக்கிற பரம்பொருள் தான் உனக்கு வெளியில இருக்கிற பரம்பொருள், உனக்கு வெளியில இருக்கிற பரம்பொருள் தான் உனக்கு உள்ள இருக்கிற பரம்பொருள். இது நம்ம சாமவேதத்தினுடைய சாந்தோக்கியோபனிஷத்துல ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால நீங்க துவைதத்தையோ விசிஷ்டாத்வைதத்தையோ பேசுற மாதிரி அந்த பாஷையில அத்வைதத்தை பத்தி பேசக்கூடாது. இந்த அத்வைத்தம் உலகளாவிய ஒரு தத்துவம். அதனால இந்த உனக்குள்ளே இருக்கிற பரம்பொருளும் உனக்கு வெளியே இருக்கிற பரம்பொருளும் ஒன்று. இந்த உண்மைய ராமாயணத்தோட ஏற்றி சொல்லுவதுதான் இந்த அத்தியாத்ம ராமாயணம். அதற்கு முன்னாடி வால்மீகியில இதெல்லாம் இல்லை என்று பார்த்தோம். இந்த அத்தியாத்ம ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை விட அதிகமா புகழ் பெற்றது. அதனால கிருத்திவாசருடைய வங்காளி ராமாயணம், துளசிதாசருடைய ராமச்சரித்த மானஸ் என்ற ஹிந்தி ராமாயணம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த தெலுங்கராகிய இந்த தியாகராஜ சுவாமிகளுடைய ராமாயணம், எழுத்தச்சனுடைய மலையாள ராமாயணம், எல்லாத்துக்கும் மூலம் என்ன? அத்தியாத்ம ராமாயணம் தான். இந்த அத்தியாத்ம ராமாயணம் சிவனுடைய வில்லை ராமர் ஒழிச்சார்னு ஒத்துப்பாங்களே தவிர ராமேஸ்வரத்துல ராமர் சிவன் கோயில் கட்டினார்னு ஒத்துக்கவே மாட்டான். அதனால கொஞ்சம் பயாசு, கொஞ்சம் ஹீரோ வர்ஷிப்பு, கொஞ்சம் பிடிவாதமான கருத்துக்கள்லாம் இருக்கும். ஒரு மதத்தை பரப்புறதுன்னா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கத்தான் இருக்கணும்னு சுவாமி விவேகானந்தரே சொல்றாரு. ராமகிருஷ்ண பரமத்தை கூட மறைமுகமா இனி எடுத்த அடுப்புல எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு ஆரம்பிக்காத, ஏதாவது உன்னோட இஷ்ட தேவதையில மனம் ஊறுகிற வரலையும் எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு பேசாதே அப்படின்னு ராமகிருஷ்ண பரமத்தர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த அத்தியாத்ம ராமாயணம் ராமர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு நூல். அது கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா நாடுகள்லையும் புகழ்பெற்றது. இந்த துளசி ராமாயணத்தை பொறுத்த வரலையும் நிறைய வேண்டாத கதையெல்லாம் வரும். அப்ப ஒரு பட்சிராஜர் ஒருவர் அதுல அவர் தான் இந்த கதையெல்லாம் சொல்லுவார். அதனால அந்த கதையெல்லாம் நிறையா வரும். ராமர் சிவனுக்கு கோயில் கட்டினது வராது, சிவ வில்ல ராமர் ஓடிச்சது வரும். அப்புறம் உத்தர ராமாயணத்துலலாம் ரொம்ப ராமருடைய புகழ் பேசுறதுலாம் ரொம்ப வரும். ராமர் தான் ஆத்மா என்று அங்கங்க வேதாந்த கருத்துக்கள் வரும், மாயாவாதம் வரும். அதனால இந்த அத்தியாத்ம ராமாயணத்தை வால்மீகி எழுதின ஒரிஜினல் ராமாயணத்தோட கம்பேர் பண்ணினாக்க ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கலாம். ஆனா ராமர் என்ற உத்தம புருஷன் காலப்போக்கில் ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதனால ஆனானப்பட்ட கம்பனே தன்னுடைய நூலுக்கு
ராமாவதாரம் அப்படின்னு தான் பேர் வச்சார். அதனால கம்பன் வரத்துக்குள்ள ராமர் ஒரு பரம்பொருளிலிருந்து ஏற்கப்பட்டு விட்டார். இந்த கருத்து வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப இல்லை இல்லை இல்லை, அங்கங்க இருக்கு. நான் இந்த ராமாயண தரிசனத்துல சில பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக மேலை நாட்டுக்காரங்க அந்த கூகுளில் போட்டிருக்கிற ராமாயணத்தை எடுத்தா அவன் இந்த ராமரை விஷ்ணுவின் அவதாரமாக சொல்கிற பகுதியெல்லாம் ராமாயணம்னு ஒத்துக்க மாட்டான். இதெல்லாம் இடைச்செருகள் அப்படின்னு விடுவோம் வெள்ளக்காலம். நம்ம அப்படி சொல்கிறதில்ல. இருந்தாலும் கூட இந்த ராமரே ஒரு உத்தம மனுஷனாகவும் காலப்போக்கில் அவர் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறுகின்ற போக்கு நிறைய இருக்கின்றது. ராமாயணம் ஒவ்வொரு யுகத்திலும் திரும்ப திரும்ப நடந்ததாகவும் இது மனிதனுக்கு மறுவாழ்வில் நாம் இன்பம் பெறலாம் என்று உற்சாகத்தை ஊட்டுவதாகவும் அறிஞர்கள் கூறுகிறார்கள். சீதை காட்டுக்கு போறான். ராமர் காட்டுக்கு போறார். சீதை பல வாதங்களை வச்சு என்னையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறார். இந்த சீதை சொல்ற வாதத்தாலெல்லாம் ராமர் மறுத்து உன்னை காட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன், ஒரு பெண்ணை காட்டுக்கு அழைச்சிட்டு போனால் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும், நீங்க வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆர்குமெண்ட்டுக்கும் ராமர் ரொம்ப பிரமாதமா பதில் சொல்லிடுறார். கடைசியில சீதை ஒரு வாக்கியம் போடுறான். இந்த உலகத்துல இவ்வளவு ராமாயணம் இருக்க, எந்த ராமாயணத்திலேயாவது சீதையை விட்டுட்டு ராமர் மட்டும் காட்டுக்கு போறாருன்னு இருக்கா? ஏன் இந்த ராமாயணத்துல மட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். ராமத்தை இது சொல்றதுக்கு பதில் இல்லை, தெரியல காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு வரும். இதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் இதுக்கு கீழே ஒவ்வொரு யுகத்திலும் ராமாயணம் திரும்ப திரும்ப நடைபெறுகின்றது. இதை விளக்குவதற்கு நிறைய கதைகள்லாம் உண்டு. ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாரும் வராங்க. அப்படி வரபோது அனுமாருக்கு ஒரு எண்ணம் தோணுது. பத்தியா, எவ்வளோ பெரிய ராமருக்கு கூட என் உதவி தேவைப்படுகின்ற நிலை வந்துருச்சு பத்தியா அப்படின்னு. சரியா, அப்படின்னு நினைக்கிறியா அனுமார், உனக்கு ஒரு நான் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு ராமர் என்ன பண்றார், இந்த சீதைக்கு கொடுத்த மோதிரம் திருப்பி ராமர்கிட்ட வந்துருச்சு போல இருக்கு. அந்த மோதிரத்தை கயற்றி அப்படியே கடல்ல நழுவ விடுறார். அனுமார், என்னுடைய மோதிரம் இருக்கு பாரு, முத்திர மோதிரம், அது இந்த கடல்ல விழுந்துருச்சு, நீ கொஞ்சம் தேடி கொண்டு வாயேன், நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே தேடுறதுக்கு அப்படிங்கிறாரு. உடனே அனுமார் என்ன பண்றாரு, இந்த கடலுக்குள்ள குதிச்சு அந்த மோதிரத்தை தேட எடுத்தா 300 மோதிரம் கிடைக்குது. அந்த மாதிரி சரி, இதுல எது ராமருடைய லேட்டஸ்ட் மோதிரம்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த 300 மோதிரத்தையும் கொண்டு ராமர்கிட்ட கொடுக்குறாரு. 300 ஆயிடுச்சாப்பா. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தடவை நான் ராவணனை கொண்டுட்டு அயோத்திக்கு திரும்பி வரபோது அனுமார மனசுல நம்ம எவ்வளவு பெரிய ஆள்பத்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக நான் என்னோட மோதிரத்தை கொஞ்சம் நழுவ விடுவேன். இப்படி 300 தடவை ஆயிடுச்சா அப்படின்னு ராமரை கேட்டார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதனால இந்த ராமாயணம் யுகந்தோறும் திரும்ப 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 நடக்கிறது. அதனால இது மனித வாழ்க்கையில ரொம்ப நம்பிக்கையை ஊட்டுகிறது அப்படின்னு பெனட் கோல்மன் ஒருத்தர், அவர் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்தியர்கள் ஒரு இந்தியன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்தானான். அந்த கடனை கொடுத்தவன் கடனை வாங்கினவன் கடனை கொடுத்தவனுக்கு திருப்பி கொடுக்கல. இந்த கடனை கொடுத்தவன் சொல்றானா, நீ என்னடா செத்தா போடுவ, நீ செத்து போனாலும் அடுத்த பிரிவில் உங்ககிட்ட வாங்கிக்கிறான் போடா இந்த கடனை அப்படிங்கிறான். இதை சொல்லிட்டு இந்த பென்னட் கோல்மன் சொல்றாரு, இப்படி சொல்றதுனாலதான் நிறைய இந்துக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரல, இல்லாட்டி கொடுத்த பணம் திரும்பி வரலன்னா நிறைய பேருக்கு அவ்வளோ வருத்தமும் துன்பமும் ஹார்ட் அட்டாக்கும் வரும். இந்த பிறவியில் இல்லைன்னா அடுத்த பிறவியில் வசூல் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய பிபி குறையுது. இந்த மறுபிறவிங்கிற கருத்து இந்தியர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு காரணம்னு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த கோல்மன் எழுதுறார். எட்வர்டு கோல்மன் நான் நினைக்கிறேன், இந்த பேரை நான் சொல்றது தப்பா இருக்கலாம். ஆகவே இந்த மாதிரி இந்த மறுபிறவி என்பதற்கு ஒரு ஒரு லேட்டஸ்ட் ஒரு ஹெல்த்ல ஒரு எவிடன்ஸும் உண்டு. இந்த பிறவியில் என்னடா நீ என்ன ஏமாத்திட்டியா, அடுத்த பிறவியில் வசூல் பண்ணிடுறேன்டா வட்டியும் முதலுமா அப்படின்னு கடன் கொடுத்தவன் சொல்றான் அப்படின்னு சொல்லுவார்கள். மலையாள கவிதையில் 12ஆம் நூற்றாண்டிலேயே ராமச்சரிதம் என்ற நூல் இருந்தது. எழுத்தத்திற்கு முன்னாடியே ராமாயணம் இருந்தது.
மலையாளத்தில் சம்ஸ்கிருதம் கலந்த மணிப்பிரவாளம் என்பது குறைந்து நல்ல மலையாளம் எழுதப்படத்து. அப்பா, தமிழை நீங்க பார்த்தீங்கன்னாக்க 8வது 10வது 11வது நூற்றாண்டுல இது தமிழ் தெரிஞ்சவனுக்கும் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவனுக்கும் தெரியாது. அப்படி கலந்து மணிப்பிரவாளம். அப்ப பிரவாளம்னாக்கா பவழம், மணின்னா ரத்னம், ரத்னமும் பவழமும் கலந்தது அப்படின்னு சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து, அது தமிழும் இல்லாம சம்ஸ்கிருதம் இல்லாம அப்படிப்பட்ட 4000 பிரபந்தத்துக்கு நிறைய உரைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் பூரா புருஷோத்தம நாயுடுன்னு ஒரு பெரிய மகான், அவர் என்ன பண்ணாரு, இதுக்கெல்லாம் நல்ல சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற தமிழில் தமிழ் என்று நினைத்து எழுதப்பட்ட நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க ஒரு ஆள் தேவை. தமிழுக்கு அந்த கதி ஏற்பட்டுடுச்சு நடுப்புற. இப்போ 4000 பிரபந்தத்துக்கு உரைகளுக்கெல்லாம் நல்ல சாதாரண பழகு தமிழில் புத்தகங்களே வந்துருச்சு. அந்த புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டவர் பூரா புருஷோத்தம நாயுடுன்னு ஒரு பெரிய மகான். அவர் தமிழுக்கு அவ்வளோ சேவை செஞ்சிருக்கிறாரு. மலையாள கவிதைகள் தமிழ்நாட்டின் எதுகை மூனை ஆகிய இலக்கணங்கள் மிகவும் பின்பற்றன. 15ஆம் நூற்றாண்டில் கண்ணச்ச ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் மலையாள வடிவமாகும். இதில் 3059 4 வரி பாடல்களோடு இதை ராமப்பணிக்கர் எழுதினார். இதை படித்தும் எழுத்தச்சன் பயனடைந்திருக்கக்கூடும். சில வால்மீகி ராமாயண மொழிபெயர்ப்புகளும் உண்டு. போதினின் ராமாயண சம்புவை பின்பற்றி பூர்ணன் நம்பூதிரி ராமாயண சம்புவை மலையாளத்தில் எழுதினார். இந்த ராமாயண சம்புவை பற்றி நிறைய சொல்வதற்கு இருக்கு. இப்போ போகிற போக்கில் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். போஜசாலான்னு ஒரு இடம் போபாலில், அதை முஸ்லீம்கள் கைப்பற்றி மசூதியாக பண்ணிட்டாங்க. நேற்று போபால் ஹைகோர்ட்டு அங்கே ஒரிஜினலாக இருந்தது ஒரு இந்து ஆலயம்தான், அதனால் இந்துக்கள் அங்கே போய் பூஜை பண்ணனாலும் நேற்று பர்மிஷன் கொடுத்து இன்னிலேருந்து இந்துக்கள் அங்கே போய் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் போஜனுடைய காலத்தில் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த போஜன் சம்பு அப்படிங்கிற ஒரு வகை சந்தம் ஒரு யாப்பிலக்கணத்தில் ராமாயணத்தை எழுதியிருக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கிற போது அதிலிருந்து சில பாடல்களை சொல்லுவோம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சிருங்கேரி இளைய ஆச்சாரியார் சுவாமிகள் இருக்கார, ஸ்ரீமத் விதுசேகர பாரதி, அவரை கேந்திரத்துக்கு ராமாயண கண்காட்சியை பார்த்துட்டு அந்த போஜ சம்புவிலிருந்து சில பாடல்களை மேற்கோள் காட்டினார். அந்த போஜ சம்புவிலிருந்து அதை எடுத்து வச்சுருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆவலை தூண்டுகின்ற தூண்டிலை போட்டுவிட்டு அடுத்த விஷயத்துக்கு ஆர்வம். பூர்ணம் நம்பூதிரி ராமாயண சம்பு எழுதினார். இத்தனை முன்னோடிகளையும் தாண்டி எழுத்தச்சின் அத்தியாத்ம ராமாயணத்தை எழுதினார். மலையாள இந்துக்கள் ஆண்டுக்கு ஒரு தடவையாவது எழுத்தச்சினின் ராமாயணத்தை படிக்கிறார்கள். சம்ஸ்கிருத மூல அத்தியாத்ம ராமாயணம் பிரம்மாண்ட புராணத்தின் பகுதியாகும். இதில் 63 காண்டங்களும் 4200 பாடல்களும் உண்டு. இதில் அத்வைத வேதாந்தம் சிறப்பாக கூறப்படுகிறது. இன்னைக்கு உபநிஷதம்னாலே வேதாந்தம் தான், வேதாந்தம்னாலே அத்வைதம் தான். இந்தியாவுக்கு வெளியில போயிருக்கிற வேதாந்தத்தில் அத்வைதத்துக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. அப்புறம் இங்கிலீஷில் ஒரு சொல்லுவாங்க, ஹிப்போக்ரசி இஸ் த ஹோமேஜ் தட் வைஸ் ஃபேஸ் டு வர்ச்சுன்னு. நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோ, உங்களை பார்த்து ஒருத்தன் போலியாக பிறப்பான். இந்த மாதிரி பாகவத காலத்திலேயே ஒரு போலி வாசுதேவன் வந்தான் அப்படின்னு சொல்றது, ஏசுநாதரை பார்த்து ஒரு ஆன்டி கிரைஸ்ட் ஒரு போலி கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு நல்லத்துக்கும் ஒரு போலி இருக்கும் அப்படிங்கிறது வரலாறு காட்டும் உண்மை. கேரள வர்மராஜா வால்மீகி ராமாயணத்தை கிளிப்பாட்டு மொழியில் மொழிபெயர்த்தார். குமாரநாசான் குழந்தைகளுக்கென எழுதிய பாலராமாயணமும் துளசிதாசனின் ராமாயணமும் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வேலூர் மாவட்டத்துக்குள்ள ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு குழந்தை, அவங்க அப்பா பாகிஸ்தானில் இந்தியாவினுடைய வெளியுறவு துறையில் ஒரு அலுவலர் இருக்கார், கிளார்க்கோ என்னமோ. அந்த குழந்தை தினம் அம்மாட்ட அம்மா ஒரு புஸ்தகம் கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பாகிஸ்தானில் நம்முடைய தூதரகத்தில் இருக்கிற லைப்ரரியிலேருந்து ராமாயணத்தை கொண்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு ராமாயணம் ரொம்ப பிடிச்சி போச்சு, மகாபாரதம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது என்ன பண்ணியிருக்கு, தனக்கு கிடைக்க துண்டு காகிதம், வீட்டுக்கு வந்த லெட்டரோட கவர்,
ஒன் சைடு பேப்பரில் பின்பக்கம் இதெல்லாம் தனக்கு தோழிதெல்லாம் எழுதியிருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, அந்த பேப்பரெல்லாம் ஜாக்கிரதையாக தொகுத்து வச்சிருக்கான். அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாடி ஒரு பெரிய புலவர் பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணி இந்த குழந்தை கிறுக்கின இந்த பீடி காகிதம், சிகரெட்டு காகிதம், லெட்டரோட கவர், காகிதத்தோட பின்பக்கம், அப்புறம் கடையில் சாமான் வாங்கின ரசீதனோட பின்பக்கம், இதில் இந்த குழந்தை கிறுக்கினத்தை பார்த்துட்டு ஐ சி எ புக் இன் இட், இதிலிருந்து ஒரு புஸ்தகம் உருவாவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேனே அப்படின்னு சொன்னான். அப்புறம் இந்த குழந்தை அப்புறம் சில அறிஞர்களை கூப்பிட்டு அதை கொடுத்தா, அப்பா இந்த குழந்தைக்கு எவ்வளவு ஞானம் அப்படின்னு அந்த தமிழ்ல ஆம்பூர்ல பிறந்த அந்த குழந்தையனோட எழுத்த பாலராமாயணம், குழந்தை ராமாயணம்னே புஸ்தகம் இருக்கு. நான் மெட்ராஸில் பைக்ராஸ் ரோட்ல உல வர போது அந்த ராமாயண புஸ்தகம் ஏதோ 100 ரூபா. 100 ரூபா என்ன, இன்னைக்கு 1000 ரூபா சொல்லியிருந்தாலும் அந்த புஸ்தகத்தை நான் வாங்கியிருப்பேன். அதை வாங்கி கொண்டு வந்து கேந்திரா லைப்ரரியில் வச்சேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை எழுதின ராமாயணம் இன்னைக்கு யூரோப்பில் 28 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை, 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கிற ஒரு குழந்தை. அந்த மாதிரி ராமாயணத்தை நீங்கள் எழுதினாலும் நான் எழுதினா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை சுவாமி சித்வானந்தத்தை பார்க்க போயிருந்தேன். சுவாமி சித்வானந்தரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி உங்கள் ராமாயணம் படித்தோம், ரொம்ப நல்லா இருந்தது சாமின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, அவ்வளோ பெரியவர்கிட்ட போய் நான் சொன்னதே அதிக பிரசங்கம். அவர் சொன்னார், கிருஷ்ணமூர்த்தி ஒரு குழந்தை ராமாயணம் எழுதினா கூட நல்லா தாம்பா இருக்கும், ராமாயணத்தை யாரும் சுவை இல்லாமல் எழுதவே முடியாதுன்னு சுவாமி சொன்னாங்க. அது அப்புறம் எனக்கு அனுபவத்திலேயே அது கிடைச்சது. அதனால இந்த ராமாயணத்தை யார் எழுதினாலும் பிரமாதமாக தான் இருக்கும். கோவில்களில் ராமாயணம் இசை நாடகமாக நடிக்கப்பட்டது. ராம நாட்டம் என்ற கதகளி வகையும் புகழ்பெற்றது. துள்ளல் என்ற நாட்டிய வகையில் 8 வித ராமாயணங்கள் மலையாளத்தில் எழுதப்பட்டுள்ளன. பாலக்காடு மாவட்டத்தில் புலவர் என்ற கலைஞர்கள் கம்பராமாயணத்தை தான் பாவை கூத்தாக, பாவை கூத்துன்னு பொம்மலாட்டம், அப்புறம் தோல் பாவை கூத்து அப்படின்னு தோல்லிய பொம்மை பண்ணி அதை கையில் வச்சுட்டு ஆடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு கலையினுடைய மிக உச்சக்கட்டம். கொச்சி அரண்மனைகள் சுவற்று சித்திரங்களாக ராமாயணம் எழுதப்பட்டுள்ளது. பத்மநாபபுரம் ராமர் கோவிலில் ராமாயண மரச்சிற்பங்கள் அற்புதமாக ஜெயிக்கப்பட்டன. எப்போ எனக்கு தக்கலை போக வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த ராமர் ஆலயத்துக்கு போகாமல் இருக்க மாட்டேன். அந்த ராமர் ஆலயை சுற்றி மேற்கூரையினுடைய சரிவில் ஒரு 40-50 ராமாயண சிற்பங்கள் நல்ல தேக்கு மரத்தில் செதுக்கினது. ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு அடி உயரம்தான் இருக்கும், ஆனால் தத்ரூபமாக இருக்கும். அந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு நவகிரக வனம், ராசி வனம். 12 ராசிக்கு 12 மரங்கள், 27 நட்சத்திரத்துக்கு நட்சத்திர வனங்கள். அது அந்த கோவிலில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தக்கலை போனீங்கன்னாக்கா அந்த ராமாயண சிற்பம், மரச்சிற்பம், அப்புறம் நட்சத்திர வனம், ராசி வனம், இதை கட்டாயம் பார்க்க வேண்டும். அத்தியாத்ம ராமாயணம் என்ற பெயரே அது ஆன்மீக நூல் என்பதை காட்டுகிறது. அனுமார் ராமனிடம் பேசியதை நினைவில் கொள்ளத்தக்கது. ராமர் அனுமாரை பார்த்து கேட்குறாரு, ஏ ஆஞ்சனையா, நீ என்னை எப்படிப்பா நினைக்கிற அப்படின்னு. அப்போ ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அது. தேக புத்தியாத்து தாசோகம், நான் என்ன உடம்புன்னு நினைக்கிற போது நீங்கள் எஜமானர், நான் உங்களுடைய வேலைக்காரன். ஜீவ புத்தியா ததம்சக, நான் என்ன ஜீவாத்மான்னு நினைக்கிற போது நீங்கள் பரமாத்மா, உங்களிடத்துல நான் ஒரு அம்சம், ஒரு பகுதி. ஆத்ம புத்தியா ததேக, நான் என்ன ஆத்மான்னு நினைக்கிற போது நீங்கள் தான் நான் தான் நீங்கள் என்று நினைக்கிறேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவன் அவருக்கு சொந்த வடிவம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான். ஆகவே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி இறைவன் யோயதாமாம் பிரபத்தியந்தே தாம் தத்தைவ பஜாமியகம் என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான். இதை நான் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். இதை பற்றி ஆனானப்பட்ட ஐன்ஸ்டீனுக்கும் டேகூருக்கும் 1930 பெர்லினில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப புகழ்பெற்றது. அதை தமிழில் மொழிபெயர்த்து ஐயப்பன் வெளியிட்டிருக்கிறார். அதனால் நம்ம நினைக்கிறபடி தான் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மகான்களுடைய
பேச்சே ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. இந்த பாடல் ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் ரொம்ப பிடிச்சது. தேக புத்தியாத்து தாசோகம் ஜீவ புத்தியாத்து சம்சகா ஆத்ம புத்தியாத்து மேவாகம் இதுமே நிச்சிதாமதி. நான் என்ன ஆத்மா நினைக்கிற போது நீங்கள் தான் நாம் தான் நீங்கள். இதுதான் என்னுடைய உறுதியான எண்ணம். இதை ராமகிருஷ்ணரும் அமுத மொழிகளை மேற்கோள் காட்டிருக்காரு. விவேகானந்தர் ரொம்ப பிடிச்சி அவரே மொழிபெயர்த்திருக்கிறாரு. வால்மீகி கவி குயிலாக கருதுவது உண்டு. எழுத்தச்சின் ராமாயணத்தில் பக்தி சுவை மிகுதி காணப்படுகிறது. கருணை வீரமாகிய சுவைகளுக்கு பஞ்சமல்லை. வால்மீகி ராமாயணம் எப்படி பிறந்தது என்பதை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். ஒரு வால்மீகி இந்த ராமாயணத்தை எப்படி எழுதலான்னு நினச்சிக்கிட்டு போறாரு. அப்படி போற போது ஒரு மரத்துல ஆண் பறவையும் பெண் பறவையும் விளையாடிட்டு இருக்கு. அந்த ஆண் பறவைய அந்த ஒரு வேடன் அடிச்சிடுறான். அப்ப அந்த பெண் பறவை வருத்தப்பட்டு சத்தம் போடுது. அப்ப வால்மீகி அந்த வேடனை சபிக்கிறாரு. அந்த குரல் தான் இந்த அனுஷ்டுப் என்ற யாப்பிலக்கணமாக வந்தது. அப்ப ராமாயணத்தினுடைய அடிநாதம் என்ன? தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண்ணினுடைய அழுகை. அப்ப அதனால்தான் பிற்காலத்துல வால்மீகி சீதாயாச்சரித்தம் மகத், நீங்க என்னையா புத்தகம் எழுதினீங்க அப்படின்னா சீதையினுடைய மகத்தான வரலாற்றை தான் நான் எழுதினேன் அப்படின்னு ராமாயணத்துக்கு தூண்டுதலாக இருந்ததே சீதையின் துன்பம் தான் அப்படின்னு வால்மீகி எழுதுகின்றார். ஆகவே சில பேர் சொல்லுவாங்க, இந்த எண் சுவைகள் 9 சுவைகள் இருக்கு இல்லையா, இந்த 9 சுவைக்கும் அடிப்படை சிருங்கார ரசம்தான், காதல் தான் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சாந்தம்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் நகைச்சுவை தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய விருப்பம் மனச்சாய்வுக்கு எடுத்த மாதிரி இந்த 9 சுவைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த சுவை தான், சாந்தம்தான், வீரம்தான். அப்ப மகாபாரதத்தையே ஒரு போர்க்காவியம் என்று சொல்வது. அப்போ ஒவ்வொரு காவியத்துக்கும் ஒரு அடிப்படை உணர்வு இருக்கும். அதுதான் அந்த காவியத்துல நீங்க எங்க போனாலும் திரும்ப 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 அந்த உணர்வு தான் உங்க முட்டும். இதை பத்தி ரசசாஸ்திரம்னே பெரிய பெரிய நூல்களெல்லாம் எழுதியிருக்கின்றன. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். வால்மீகியின் ராமர் மனிதராக வீழ்த்தப்படுகிறார். எழுத்தச்சனின் ராமரோ மனித வடிவில் வந்த கடவுளே ஆவார். உலகம் ஒரு மாயை என்பதை எழுத்தச்சன் தெளிவாக கூறுகின்றார். ஆதிசங்கரரை பத்தி பேசுற போது இந்த மாயாவாதத்தை கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். ராமநாமத்தை ஓதுவதே மாயை தாண்டும் வழி. மாமேவே பிரபத்தந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. கண்ணன் பகவத்கீதையில சொல்லுகலாம். இறைவன் மேல பக்தி வச்சு அவரை வழிபட்டா இந்த மாயையை தாண்டலாம்னு உபனிஷதத்திலேயே மாயாவாதம் வருகிறது. ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்து வருகிறது. பிரகிருத்திம் து மாயாம் வித்தி மாம் வித்தி பரமாத்மனாம் என்று வருகின்றது. அதனால ஒரு பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர், இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நான் பேர சொல்றது மரியாதை குறைவாக இருக்கும். உபனிஷதத்தில் இந்த மாயை என்ற கருத்தே இல்லை, இது சங்கரர் திணிச்சது அப்படின்னதான் சொல்றார். அதெல்லாம் தப்பு. ஒரு பெரிய குருதேவர் அனடைங்கிற அறிஞர் உபனிஷதத்துல எத்தனை இடத்துல மாயை என்ற பேச்சு வருகிறது, உபனிஷத்துக்கு முந்திய வேத இலக்கணத்திலையும் மாயை வந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி வியாசர் போன்ற மகான்கள் எல்லாம் அங்கங்கே எடுத்து ஆண்டிருக்கிறார்கள் அப்படிங்கெல்லாம் வருது. இதை பற்றி பாரதியாருக்கே கொஞ்சம் குழப்பம் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிற்பதுவே நடப்பதுவே எல்லாம் சொப்பனம் தானோ ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு ஒரு இடத்துல பாடுவார். ஒரு இடத்துல இன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு இளமையும் செல்லமும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு தோல்வி முதுமை ஓர்கண தோற்றம் அப்படின்னு மாயாவாதத்தை ஒத்துக்கிட்டு பேசுவார். இந்த கவிஞனை நம்பி எல்லாம் நம்ம ரொம்ப தத்துவம் பேசக்கூடாது, காலவாரி விட்டுருவானுங்க. ஒரு இடத்துல மாயாவாதம் தப்பு, எல்லாத்துக்கும் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது அப்படின்னு சொன்ன பாரதியாரே இன்னொரு கவிதையில இன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு இளமையும் செல்வமும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு தோல்வி முதுமை ஒருகண தோற்றம். அதனால கவிஞன் அப்பப்ப தன்னுடைய மனதில் தோன்றுகின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர ஒரு நிலைத்த
ஒரு தத்துவத்தை சொல்வது கவிஞனுடைய வேலை இல்லை. நீ பாரதியார் நூல்களை படித்தா தத்துவம் தெரிஞ்சுக்க போற. தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னா சேங்கரர் படி, ராமானுஜர் படி, மத்வாச்சாரியர் படி, வேதாந்தம் படி, பஞ்சதசி படி, பாரதியார்ட்ட போய் பாரதியார்ட்ட கவிதை படி. யாராட்ட எந்தெந்த கடையில் அரிசி கடையில் போய் உப்பு வாங்குவாங்க தான். அதாவது எந்தெந்த கவிஞனை எப்படி எப்படி போற்ற வேண்டுமோ அப்படி போற்ற வேண்டும். அதனால பாரதியார் அவரை நம்பி தத்துவ ஆராய்ச்சியில் இறங்கினா காலம் அவர் விட்டுருவார். ஒட்டுமொத்த மலையாள இலக்கியத்தில் தமிழ்நாட்டின் யாப்பிலக்கணத்தின் தாக்கம் இருப்பதை மலையாள பண்டிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை தவிர உத்தர ராமாயணம் என்ற நூலையும் எழுத்தச்சன் எழுதினான். சீதை காவி உடை அணிந்ததாக எழுதியுள்ளார். எழுத்தச்சன் பல நூல்கள் எழுதியிருந்தாலும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்பது அத்தியாத்ம ராமாயணம் என்ற நூலினால்தான். இதுல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு முடிச்சிருவோம். ராவணன் ஆகாயத்துல சீதையை தூக்கிட்டு பறந்து போகிற போது சீதை தன்னுடைய நகைகளை கயட்டி தன்னுடைய புடவையில முந்தானையில கொஞ்சம் கிழிச்சு அதுல ஒரு முடிச்சு கட்டி ஒரு மலையில போடுறான். அதுதான் ரிஷ்யமுக பலவை. பிற்காலத்துல அந்த சுக்ரீவன் அனுமார் போன்ற குரங்குகள்லாம் கண்டுபிடிச்சு ராமற்ற கொண்டு காட்டுறாங்க. இதை பத்தி ராமாயண தேசனம் கண்காட்சியில் எழுதுகிற போது ஒரு சிவப்பு பட்டுப்புடவையில் சீதையின் நகைகள் முடியப்பட்டு ரிஷியமுக மலையில் போடப்பட்டன நான் எழுதினேன். ஒரு பெரிய அறிஞர் டாக்டர் குமாஸ்தா என்று அவர் இங்கிலீஷ்ல ராமாயணம் எழுதி லண்டன்லயே பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அவர் பிடிச்சிட்டாரு, கிருஷ்ணமூர்த்தி நீங்க எழுதினது தப்பு அப்படின்னு. என்னடா நம்ம எப்படி எழுதிட்டோமேன்னு பார்த்தா பிற்காலத்துல அசோகவனத்துல சீதைக்கு ராமனுக்கு நடந்த பேச்சுல இது திரும்ப வருது. இந்த சீதை போட்ட முடிச்சு போடுற போது தன்னுடைய புடவையை கிழிச்சு பொட்டலம் கட்டினாடுதான் இருக்கு. அதை பிரிச்சு பார்க்கிற போது வால்மீகியே ஒரு சிவப்பு பட்டு நூலில் முடியப்பட்ட நகைகளை ராமர் பார்த்து கண்ணில் ஒத்துக்கொண்டார், அந்த நகைகளை அணிந்து சீதையை நினைத்து பார்த்தார்னு வருது. அதனால ராமாயணத்துல இந்த பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்கள, இந்த பின்னாடி வர கதையை முன்னாடி சொல்றது, முன்னாடி வர கதையை பின்னாடி சொல்றது, பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்றது, இதெல்லாம் ராமாயணத்துல ரொம்ப உண்டு. உதாரணமா ஜனகபுரியிலிருந்து மிதிலையிலிருந்து திரும்பி வந்த போது ராமரும் சீதையும் அயோத்தியில 12 வருஷம் வாழ்ந்த பிறகுதான் தசரதன் ராமருக்கு இளவரசி பட்டம் கட்டுறதுன்னு தீர்மானம் பண்றான். அது எந்த இடத்துலையுமே வரல. பின்னாடி அனுமாரை பார்த்து சீதை சொல்ற போது எங்க ஊர்ல இருந்து அயோத்திக்கு வந்த போது புது ஊர்ல நாங்க 12 வருஷம் வாழ்ந்த பிறகு எங்க மாமனார் என் புருஷனுக்கு பட்டம் கட்டுவதுன்னு தீர்மானம் பண்ணி அவைய கூட்டினார்னு அந்த இடத்துல வருது. அதனால ராமாயணத்தை நம்ம அங்கங்க படிச்சா போராது. நீங்க சீதை துணியில நகை முடிஞ்சு போட்டதை பார்த்தாக்க அந்த இடத்துல சிவப்பு பட்டுங்கிறது இல்லை. சுக்ரீவன் அந்த முடிச்சு அவிழ்த்து பார்க்கிற போது அதுல சிவப்பு பட்டு இருக்குது, அதைதான் ராமற்ற கொடுக்குறான். அதனால இந்த ரெண்டுக்கும் நடுப்புற பட்டோட நிறமோ துணியோ மாறி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால ராமாயணம் நிறைய இடத்துல இந்த முன்னுக்கு பின்னாடி முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றிய வர்ணனையை பின்னாடி சொல்வது அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கவிதை அமைப்பு போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ரொம்ப கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதனால சீதை கட்டியிருந்தது சிவப்பு புடவை என்பது இது ஒரு புறம் இருக்க, ராமர் காட்டுக்கு போன பிறகு அந்த 14 வருஷமும் பரதன் காவி உடை அணிந்தே நந்தி கிராமத்துல இருந்தான்னு வால்மீகியே தெளிவா எழுதியிருக்கிறார். காட்டுக்கு போன ராமன் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொடு ஜம்முன்னு இருந்திருக்கிறாரு. நகரத்திலேயே இருக்கிற பரதன் காட்டுல இருக்கிற ராமருக்கு என்ன சாப்பாடு கிடைக்குமோங்கிற பயத்துல அவனே சாப்பிடாம பட்டினான். இது இல்லை உண்மையான தியாகம். எனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல, அதனால இன்னைக்கு ஏகாதசி பட்டி நான் இருந்தேன், அதுல என்ன பெருமை? எனக்கு முன்னாடி 5 கறி 3 கொட்டோட சாப்பாடு இருக்கிற போது நான் அதை சாப்பிடாம அனுபவிக்காம இருந்தேன்னா என்னோட தியாகம் போற்றுவதற்குரியது. அதனால காட்டுல ஒரு வசதியும் இல்லாத இடத்துல ராமரோ லக்ஷ்மணோ ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்கிற பெருசு இல்லை. அத்தனை வசதியும் இருந்து
ராஜ சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதி உள்ள பரதன் ஒரு காவி உடை அணித்து காட்டுல இருக்கிற ராமர் என்ன சாப்பிடுவாரோ அப்படி கிழங்குகளையும் காய்களையும் பழங்களையும் சாப்பிட்டு வாழ்ந்தான் என்பதுலதான் பரதனுடைய பெருமை இருக்கு. இப்படி ராமாயண சூக்ஷ்மம்னே பல பேர் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த அத்தியாத்ம ராமாயணம்ங்கிறது ஆதிசங்கரரை பற்றி நம்ம பேசுவதற்கு ஒரு தொடர்பாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்தோட எழுத்தச்சனுடைய கதை முடிய போவதனால கொஞ்சம் நீட்டினாலும் பரவாயில்லை என்று இதோட முடிக்கிறோம். அடுத்த வாரத்திலேருந்து ஆதிசங்கரத்துலேருந்து ஆரம்பிப்போம். கேரளாவில் கவிஞர்களுக்கா பஞ்சம், நிறைய தமிழன் பேச்சுக்கும் கேரளா கவிதைக்கும் குறைச்சலே இல்லை. நிறைய பேசுவாங்க, நிறைய எழுதுவாங்க. அதனால் கேரளாவில் இருக்கிற மற்ற கவிஞர்களை பற்றியும் ஆதிசங்கருடைய வேதாந்தக்கு வரலாற்று கான்ட்ரிபியூஷனை பற்றியும் அடுத்த வாரம் படிப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம்.